சொல்ற காரியங்கள் பைபிளில் நிறைய இடத்துல இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நாம் கவனிப்போம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா, பைபிள் ஸ்டடிங்கிறது உங்களுக்கு சும்மா உங்களுடைய ஆசையை தூண்டி விடுறது தான். பைபிள் ஸ்டடிங்கிறது என்னங்க? உங்களுடைய ஆசையை தூண்டி விடுறது. தூண்டி விட்டு உங்களை வீட்டில் போய் உங்களுடைய வேதத்தை எடுத்து கையில் எடுத்து ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வைக்கிறது தான் சரியான பைபிள் ஸ்டடி. உண்மையான பைபிள் ஸ்டடி என்னன்னா, எல்லாரும் வாங்க, எல்லாத்தையும் நானே சொல்றேன், என்ன நம்பி இருங்க, என்ன சார்ந்து இருங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்றது பைபிள் ஸ்டடி அல்ல. உண்மையான வேத ஆராய்ச்சி கூட்டம், உண்மையாலுமே வேதத்தை பற்றி தேவனை பற்றி தெரிந்து கொள்ள நடத்துகிற வேத பாடம் எதுன்னா, விசுவாசிகளை தேவனோடு கனெக்ட் பண்ணி விடுறது. தேவனோடு அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் பாருங்க, வாரத்தில் ஒரே ஒரு நாள் நடக்குது, அதுவும் ஒரு அரை மணி நேரம் வேதத்தை தியானிக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறோம். ஆனால் இது முழுக்க முடிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட வேத போதகர் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஒரு சில போதகர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் தினமும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்ரிடே பிரசங்கம் பண்றாங்க, பைபிள் காலேஜில் எவ்ரிடே டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பைபிளை முடிக்கவே முடியல. அதான் ஒரு பெரிய ஊழியர் தான் சொன்னாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் கூட கடைசியாக சாகும்போது அவர்கிட்ட போய் இந்த பைபிளில் நல்லா திருப்திகரமாக இதை முழுசாக படிச்சிட்டிங்களான்னா, இல்லை நான் திருப்திகரமாக படிக்கல, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆண்டவர் கொடுத்தா மறுபடியும் படிக்கலான்னுக்கிறாங்கிறாங்க. அப்ப இந்த வேதம் என்பது ஆண்டவருடைய வார்த்தை என்பது, அதனாலதான் தாவீது சொல்றாரு, இது ஒரு தங்க சுரங்கம் மாதிரி, இது வெட்ட வந்துகிட்டே இருந்து கொண்டே இருக்கும். அதனால பைபிள் ஸ்டடிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, உண்மையான சரியான வேத ஆராய்ச்சி என்னன்னா, உங்களை தேவனோடு பேச, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக உங்களை தூண்டி விடுகிறது. அப்ப சில விஷயங்களை நான் தேவனுடைய காரியங்களை சொல்லி நான் உங்களை தூண்டி விடுறேன். நீங்க போய் இன்னும் ஆவியானவருடைய உதவியின் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம தியானிக்க போகிற மிக சிறிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல கடவுள் மற்ற தேவ மனிதர்கள் அல்லது மற்ற மனிதர்கள் செய்த நல்லவைகளை மட்டும் எழுதி வைக்கல, அநேகர் செய்த சில முட்டாள்தனமான காரியங்களையும் பைபிள்ல என்ன பண்ணியிருக்கிறாருங்க, எழுதி வைத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இன்னொரு முறை நான் சொல்றேன், இந்த பைபிள்ல தேவன் அநேக தேவ மனிதர்கள் அல்ல மற்ற நபர்கள் செய்த நல்ல காரியங்களை மாத்திரம் எழுதி வைக்கலைங்க. நல்லதை மாத்திரம் எழுதி வச்சு அவரு கொடுக்கல. இதுல இங்க ஒரு சிலர் புறஜாதிங்க கேள்வி கேட்கிறாங்க, என்னன்னா, பரிசுத்த வேதாகமன்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே, ஆனா உள்ள செய்யற காரியத்தெல்லாம் படிச்சு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குது, இது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. இது எப்படி இந்த பைபிள்ல இருக்கு, இந்த காரியம் எப்படி பைபிள்ல இருக்கு? ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அவன் வைஃப் சொல்றது, நீ அவனை துரத்தி விட்டுற அப்படின்னா துரத்தி விட்டுறாரு. இதுக்கு பேர் தான் புனித நூலான்னு கேட்குறாங்க அவங்க. புறஜாதிக்கு என்னன்னு கேட்குறாங்கன்னா, இதுக்கு பேர் தான் புனித நூலா, இதுக்கு பேர் தான் பரிசுத்த வேதாகமான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, என்னன்னு கேட்டால், தேவன் புனிதம் பரிசுத்தம்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தவறை மறைப்பதற்கு பேர் பரிசுத்தம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தவறுகளை மறைத்து விட்டால் அதற்கு பெயர் தான் பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை அவர் விரும்புறது கிடையாது. சில சமயத்தில் பாருங்க, நம்ம ஊரில் ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, வெளிநாட்டுக்கார் வந்திருக்கிறாங்க நம்ம இந்தியாவில். வெளிநாட்டில் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு இடத்த விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. வந்தப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம ஊர் பழக்கம் தான் நமக்கு தெரியல, அந்த விசிட் பண்ணுற அந்த அழகான இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசை வீடு எல்லாம், இந்த ஸ்லம் ஏரியாங்கிற மாதிரியான ரொம்ப பார்க்குறதுக்கே அசிங்கமான இடம்லாம் இருந்திருக்கு பாருங்க. அந்த இடத்த அப்படியே கவர் பண்ணி நல்லா துணி போட்டு பந்தல் போட்டு அந்த இடமே தெரியாத அளவுக்கு கவர் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, மூடி, அப்படி ஒரு இடமே அங்கே இல்லாத மாதிரி காமிச்சிட்டாங்க. அங்கே வந்து விசிட் பண்ண அந்த வெள்ளைக்காரங்களுக்கு, அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருந்ததாகவே. இதுதான் மனிதனுடைய புத்தியாய் இருக்கிறது. மனுஷருடைய புத்தி என்னன்னா, தவறுகளை மறைப்பது தான் பரிசுத்தம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தப்ப
யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிடுறது தான் பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வேதம் அப்படி எழுதப்படவில்லை. கர்த்தருடைய வேதம் எப்படி எழுதப்பட்டிருக்குதுனாக்கா, எல்லாரும் ரபியை பத்தி ஆண்டவர் ஒரு புக் எழுதினார்னா, ரபி சின்ன வயசுல இருந்து சாகிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணாரு அத்தனையும் அதுல என்ன பண்ணும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செஞ்சாரு. அதை எழுதுன்னு நினைச்சாரு, ஆனா அதை அவர் மறைக்கவே இல்லை. அதுக்காக நம்ம ஆண்டவர் எல்லாருடைய தவறையும் மற்றவர்கிட்ட போய் சொல்லுகிறவர் அல்ல, அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆனா இந்த வேதத்துல சிலருடைய காரியங்களை கடவுள் சிலருடைய பலவீனங்களை எழுதி வச்சிருக்கிறார். அதுல எழுதி வச்சதுக்கான காரணம் என்னன்னா, எந்த ஒரு மனுஷனுடைய தப்பையும் மறைச்சு ஒளிச்சு வச்சு அதன் மூலமா பரிசுத்த வேதாகமம்னு சொல்றதுக்காக அல்லவே அல்ல. உண்மையை சொல்ல போனா இந்த பைபிள்ல அவர்களுடைய தவறுகளை எல்லாம் எதுக்காக எழுதியிருக்கிறார் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. நாமும் அதே தவறை செய்துவிடக் கூடாது என்பதற்காக. புரியுதுங்களா? ஏன் இந்த பைபிள்ல இவ்வளவு ஆபிரகாம் செஞ்ச தவறை எழுதி வச்சிருக்கிறாரு, ஈசாக்கு செஞ்ச தப்பை எழுதி வச்சிருக்கிறாரு, யாக்கோபு செஞ்ச தப்பை எழுதி வச்சிருக்கிறாரு, அவங்க பிள்ளைங்க செஞ்ச தப்பு வச்சு எழுதி வச்சிருக்கிறாரு, அவங்க பொண்ணு செஞ்ச தப்பை எழுதி வச்சிருக்கிறாரு, சிம்சோன் செஞ்ச தப்பை எழுதி வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் செஞ்ச முட்டாள்தனமான காரியங்களை எல்லாம் இவங்களாடா இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. எதுக்காகன்னா அவங்களுடைய தவறை உலகத்துக்கு காண்பிப்பதற்காக அல்ல. எதுக்காகன்னா நம்மை போன்ற பின் சந்ததிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் வரப்போறல, இவர்கள் இதே தவறை செய்து இதே மாதிரியான பிரச்சனையை அனுபவிக்க கூடாது. ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா அந்த திருட்ட அந்த ஏன் எழுதி வச்சிருக்கிறாருனாக்கா, நானும் அதே தவறை செய்திடக் கூடாது. ஒருத்தன் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செஞ்சு மாட்டி பிரச்சனையை ஆரம்பிச்சு அவங்க குடும்பமே சின்ன பின்னம் ஆகுதுன்னா, பாரு சிம்சோனை பாரு, ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்காக தேவனுடைய அபிஷேகத்தையே இழந்து போனான். அதனாலதான் பவுல் சொல்றாருங்க 1 கொரிந்தியர்ல, இவைகள் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? நமக்கு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான் இதை பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறோம், சிம்சோனை பத்திய வசனங்களை நான் பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஐயோ அப்ப நமக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சோதனை வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான சோதனை, அதுவும் முக்கியமா அபிஷேகம். எப்பேற்பட்ட அபிஷேகம்! சிம்சோன் பெற்ற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் கிடையாதுங்க. சிம்சோன் பெற்ற அபிஷேகம் கர்த்தருடைய முழு வல்லமையும் அவனுக்கு கிடைச்சது. பயங்கரமான வல்லமை. நினைச்சு பாருங்க, சிங்கத்தை பிடிச்சி ஒரு 2 வாங்கி பிடிச்சி தரன்னு கிழிச்சுட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தெருவில் நடக்கும்போது ஒரு நாய் குலைச்சிட்டா கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடடா, இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நாயின் வாயை கட்டுப்பாண்டவர், நாயின் வாயை கட்டுப்பாண்டவர்னுக்கலாம். ஆனா அவரு நேரா போய் சிங்கத்தை 2 பிடிச்சி கிழிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார். அப்பேற்பட்ட அபிஷேகம் பெற்ற மனிதனை ஒரு சாதாரண ஒரு சோதனை வென்று விட்டது. அதான் ஒரு ஊழியர் கேட்டாருங்க, தாவீது கோலியாத்தை ஜெயிச்சிட்டாரு, ஆனா பத்சேபால்கிட்ட தோத்துட்டார். தாவீது கோலியாத்து எப்பேற்பட்ட ஆளு, பனைமரத்துல பாதி ஆள் நிக்கிறான், அவனை ஜெயிச்சிட்டாரு. ஆனா பத்சேபாலினுடைய அழகுல அவர் தோற்று விட்டார். அப்ப அவர் சொல்றாரு, அந்த இதெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னா நம்முடைய பாடமாக, நமக்கு பாடமாக. ஒரு மனுஷனை, ஒரு தேவ மனுஷனை, ஆண்டவருடைய தேவ மனுஷன்னா ஏதோ பாஸ்டருங்கன்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே தேவனுடைய மனுஷர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல பிசாசு எப்படியாவது பாவத்துல தள்ளணும்னு அவன் அப்படியே சிங்கத்தை போல, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன பண்றானுங்களாங்க? சுத்திட்டு உங்களையே சுத்தி சுத்தி வர, உங்களை தொட முடியாது அவனால. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, தேவ வசனம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம், அவருடைய சரீரமா இருக்கிறோம், சொந்த சரீரமாகவே இருக்கிறோம். அப்ப பிசாசு நம்மளை தொடவே முடியாது. ஆனால் அவன் எங்கடா வகை கிடைக்கும், எங்கடா வழி கிடைக்கும், எங்கடா எதன் மூலமான எதனடா இவங்க வீக்கா இருக்கிறாங்க அதெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப கடவுள் ஏன் அதுல இருக்கிற அநேக பாடங்களை எல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்காருன்னா, அருமையான சகோதர சகோதரிகளை எதுக்காக எழுதி வச்சிருக்காருன்னா நமக்கு பாடமாக. நான் இதை செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே,
இந்த மாதிரி காரியத்தில் விழுந்துடக்கூட சிம்சோனை போல ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. அதான் நம்ம பார்த்துல